எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். யாழ்ப்பாணம் கொடிகாமத்தில் ஒரு 74 பரப்பு தென்னந்தோப்பு காணி விற்பனைக்காக வந்திருக்குது. காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போதான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 74 பரப்புகள் இருக்குது. 2 ரூம், ஹோல், கிச்சன், அட்டாச் பாத்ரூம், ஹோல், அவுட் ஹோல், கார் பார்க்கோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடும் இருக்குது. மேலேயும் நீங்கள் ரூம் கட்டக்கூடிய மாதிரி ஃப்ளாட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பகுதியை நீங்கள் மேலேயும் வீடு கட்டி கொள்ளலாம். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் 350 தென்னை மரங்கள் இருக்குது. காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் அவ்வளவுமே காய்க்கக்கூடிய தென்னை மரங்களாக தான் இருக்குது. 350 தென்னை மரங்கள் இருக்குது காணிக்குள்ளே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 மாமரம் இருக்குது. பாக்கு மரம் ஒரு 10 பாக்கு மரம் இருக்குது. 2 பெரிய நெல்லி மரம் இருக்குது. 2 பிலா மரம் இருக்குது. இப்படி நிறைய பயன் தரக்கூடிய மரங்களோட இந்த காணி அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல உயரமான தண்ணி டேங்க் அடிச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டு கிணறு ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய தொட்டி இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் காணிக்குள்ளே இருக்குது. நாங்கள் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு போகலாம். முதல்ல வீட்டினுடைய அமைப்பை பார்க்குறதுக்கு முன்னுக்கு நாங்கள் காணியை சுற்றி பார்க்கலாம். சுற்றி பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் கடைசியாக வீட்டினுடைய அமைப்புகளை நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வீடியோ ஓட விடாமல் பார்த்து கொண்டு வாங்க. சுற்றி வர பார்த்தீங்கன்னு சொன்னால் அறிக்கையாக இந்த கிழுவம் தடியால் சுற்றி வர அறிக்கையை அடைச்சிருக்கிறாங்க. காணி நல்ல அறிக்கையாக இருக்குது. எங்கேயுமே புல்லுகள் வளராமல் நல்ல சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. காணியை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்க. தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா தென்னை மரங்களுமே நல்லா காய்க்கக்கூடிய தென்னை மரங்களாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பெரும்பாலான நிறைய தென்னை மரங்கள் நல்ல காய்களோடு தான் இருக்குது. ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 மாதங்களுக்கு ஒருக்கா 3000 இருந்து 3500 தேங்காய்கள் வரைக்கும் பிடுங்கி விற்பதாக உரிமையாளர் சொல்கிறார். ஆனால் இப்போ தென்னை மரங்கள் கூடுதலாக நோய்கள் விழுந்து கொண்டிருக்காங்க நிறைய இடங்களில். இங்கே மட்டுமில்லை, நிறைய இடங்களில் நோய்கள் வரதால் எல்லா இடங்கள்லையுமே எல்லா தென்னை மரங்கள்லையும் காய்க்கின்ற வீதம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி உரிமையாளர் சொல்கிறார். ஆனால் தற்சமயம் 2 மாதத்துக்கு ஒருக்கா இவர் இப்போ 1500 இருந்து 2000 வரைக்குமான காய்களை ஆய்வதாக சொல்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டுக்கிணறுக்குள்ளே குழாயும் அடிச்சிருக்கு. ஆகவே தண்ணி வத்தாது அப்படின்னு உரிமையாளர் சொல்கிறார். இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொட்டி, நல்ல பெரிய தொட்டி, நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு அற்புதமான காணியாகத்தான் இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட தென்னந்தோப்பு காணி கேட்டிருந்தீங்க. ஆகவே உங்களுக்கு இது பொருத்தமான காணியாக இருந்ததுன்னு சொன்னால் நான் இதில் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களை தரேன். நீங்கள் அவரோட தொடர்பு இந்த காணியை எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக இந்த காணியில் இருந்து பிரதேச சபை, ஆயுர்வேத வைத்தியசாலை, பொதுச்சந்தை, புகையிரத நிலையம், தபால் நிலையம், ஆலயங்கள், போலீஸ் நிலையம், பாடசாலை, முக்கியமாக கொடிகாமம் டவுன், மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஓசி பேங்க், என்எஸ்பி பேங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 300-400 மீட்டர் தூரங்களுக்குள்ளதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது. அதாவது நீங்கள் இந்த காணியிலிருந்து நடந்து போகக்கூடிய தூரங்களுக்குள்ள தான் இவையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது. முக்கியமாக இந்த காணியை நீங்கள் 2ஆக பிரித்து கூட எடுத்துக்கொள்ள முடியும். மொத்தம் 74 பரப்புகள் இருக்குது. அதில் நீங்கள் 2ஆக பிரித்து இந்த காணியை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா தொகையாக எடுக்கிறதுக்கு எல்லா டைம் காசுகள் இருக்காது. ஆகவே நீங்கள் உரிமையாளரோட கதைச்சி பேசி நீங்கள் இந்த காணியை 2ஆக பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்புகளையும் பார்த்துடலாம். முன்னுக்கு ஒரு கார் ஒன்று பார்க் பண்ணக்கூடிய மாதிரி கட்டியிருக்கிறாங்க. முன்னுக்கு பாருங்கள், இது கார் பார்க்கு. முன்னுக்கு பைப் லைன் எல்லாம் செய்திருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவுட் ஹோல். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் மாபிள் பதிச்சிருக்கிறாங்க. நல்ல அழகிய முறையில் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீலிங் கூட்டியிருக்கிறாங்க. 2 பக்கங்களும் விளிம்பு வச்சு இந்த சீலிங் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்குது. அப்படியே நாங்கள் ஹோலுக்குள்ளே போனோம்னு சொன்னால் ஹோல்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால்
மேலே வந்து சீலிங் வந்து பூட்டியிருக்கிறாங்க, ஃபேன் வந்து பூட்டியிருக்கிறாங்க, ஹோலுக்கும் வந்து மார்பிள் லான் வந்து பதிச்சிருக்கிறாங்க. அடுத்தது வந்து சாமியறை. சாமியறையும் வந்து நல்ல நேர்த்தியாக இருக்குது. வீடு வந்து நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள். அப்படியே நாங்கள் இந்த குரோடோல் பகுதியால் போனோம்னு சொன்னால் இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சன் இருக்குது. கிச்சனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிங்கெல்லாம் மார்பிள் வந்து பதிச்சிருக்காங்க, கீழையும் வந்து மார்பிள் லான் வந்து பதிச்சிருக்காங்க, மேலே வந்து நல்லா நீட்டாக சீலிங் வந்து அடிச்சிருக்காங்க, பைப் லைன் எல்லாம் செய்தபடி அப்படியே இருக்குது. கிச்சனுக்கு நேர் எதிராக இன்னொரு ரூம் ஒன்று இருக்குது. இந்த ரூமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே சீலிங் ஃபிட் பண்ணி ஃபேன் எல்லாம் வந்து பூட்டியிருக்கிறாங்க. அப்படியே நாங்கள் திருப்பி இந்த குரோடோல் பகுதியால் போனோம்னு சொன்னால் இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அட்டாச் பாத்ரூமுக்கு குமட் வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கால ஷவரெல்லாம் மேலே பூட்டியிருக்கிறாங்க, கீழே வந்து ஒரு தொட்டி கட்டியிருக்கிறாங்க, இந்த சோப்புகள் அதில் போட்டு குளிக்கக்கூடிய மாதிரி. அட்டாச் பாத்ரூம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக மார்பிள் தான் பதிச்சிருக்காங்க, சிவருக்கும் மார்பிள் தான் பதிச்சிருக்காங்க, கீழே நிலத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்பிள் தான் வந்து பதிச்சிருக்காங்க. அப்படியே இந்த பகுதியின் ஊடாக நாங்கள் வீட்டுக்கு பின்பக்கமாக வெளியேற முடியும். இதில் ஒரு கதை ஒன்று போட்டிருக்காங்க. நல்ல ஒரு அமைப்பான ஒரு வீடாக தான் இருக்குது. 2 ரூம் இருக்குது, ஹோல் அவுட் ஹோல் இருக்குது, அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கார் பார்க்கெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல உயரமான நீர் தாங்கி வந்து அமைச்சிருக்காங்க பாருங்கள். இந்த நீர் தாங்கிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்குது, அதுலேயும் வந்து கொமெண்ட் தான் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்போ நாங்கள் இந்த படியால் மேலே ஏறி போய் பார்க்கலாம். மேலேயும் வந்து ரூம் கட்டக்கூடிய மாதிரி ஃப்ளாட் பண்ணியிருக்காங்க, ஒரு பகுதியை மட்டும் ஃப்ளாட் பண்ணியிருக்காங்க. இந்த கார் பார்க் இருக்கிற அந்த பகுதியை மேலே வந்து ஃப்ளாட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இங்கேயும் வந்து ரூம் வந்து கட்டிக்கொள்ள முடியும். அதே மாதிரி மூலக்கை கூரை போட்டிருக்குறாங்க, மேலே ஒரு பக்கம் ஓடி இருக்குது. இங்கால முன்னுக்கு வந்து அவுட் ஹோலுக்கு வந்து சீட்டு இறக்கியிருக்காங்க. இந்த சைட்டில் நீங்கள் விரும்பின மாதிரி ஒரு ரூமை வந்து அமைச்சு கொள்ள முடியும். 350 தென்னை மரங்களோடு எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த காணி உண்மையாலுமே நல்ல ஒரு பெருமதியான ஒரு காணியாகத்தான் இருக்குது. இந்த காணி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் நான் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களை தரேன். நீங்கள் வந்து அவரோட கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம், அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இதே மாதிரி உங்கள்கிட்டையும் வந்து காணிகள் விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னால் இல்லை விளம்பர சேவை அப்படின்னு சொல்லி என்னுடைய தொலைபேசி இலக்கங்களை தரேன். எனக்கு அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய காணிகளை வந்து நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ள முடியும். இப்போ எந்த பக்கம் வந்தோம்னு சொன்னால் இங்கே ஒரு ஸ்டோர் ஒன்று இருக்குது. இந்த படிக்கு கீழே நீங்கள் விரும்பின மாதிரி ஏதாவது பொருட்களை வச்சுருக்கக்கூடிய மாதிரி ஒரு ஸ்டோர் மாதிரி விட்டுருக்குறாங்க, கட்டியிருக்கிறாங்க. இந்த காணியினுடைய விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரப்பினுடைய விலை 16 லட்சம் ரூபா சொல்கிறார் இந்த காணியினுடைய உரிமையாளர். ஆனால் இது வந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாகத்தான் இருக்குது. நான் இல்லை உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களை தரேன், நீங்கள் அவரோட கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ள முடியும். மற்றும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.